பாலு மகேந்திரா என்றாலே ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர் என்பதை தாண்டி அவருடைய படங்கள் பெரும்பாலும் இரண்டு பொண்டாட்டி சமாச்சாரமாக தான் இருக்கும். அதிலும் அந்த இரண்டு பொண்டாட்டி சமாச்சாரத்தை எப்படி அவர் அழகாக கோர்த்து சொல்லி புரிய வைத்து நம்ப வைத்து விடுகிறார் என்பதற்கு பல படங்கள் சாட்சி. அதில் ஒரு படமாக ரெட்டைவால் குருவி 1987 ஆண்டு வந்தது. இதில் மோகன் இரட்டை பொண்டாட்டிக்காரனாக நடித்து கலக்கியிருப்பார். வாருங்கள் அந்த படத்தை பற்றி பார்ப்போம். ஒளிப்பதிவாளர் இயக்குனர் பாலு மகேந்திரா தனக்கே உரிய பாணியில் இருந்து விலகி இயக்கிய படம் ரெட்டைவால் குருவி. இரண்டு மனைவிகளை கொண்டவனின் அகச்சிக்கல்களை அழகுணர்வோடும் நகைச்சுவையாகவும் நுணுக்கமான உணர்வுடனும் நுணுக்க உணர்வு தன்மையுடனும் சொன்னதோடு சமூக அறத்தையும் பொறுப்புணர்வுடன் இந்த படத்தில் பகிர்ந்து கொண்டார் பாலு மகேந்திரா. எல்லாவித அம்சங்களையும் சொல்வது கலை என்றாலும் பாலு மகேந்திரா தனி மனித அக உணர்வுகளின் போராட்டங்களை சொல்வதையே தன் சினிமாவில் மிக பெரிய அம்சமாக கையாண்டார். அதற்கு ரெட்டைவால் குருவி படமும் விதிவிலக்கல்ல. வெள்ளி விழா நாயகன் மோகன், ராதிகா அர்ச்சனா என்ற இரண்டு மனைவிகளுக்கிடையே வாழ்கின்ற அந்த விஷயத்தை தான், அதாவது அவருடைய அக உணர்வுகளை சொல்லுகின்ற படமாக இதை ஆக்கியிருக்கின்றார். மற்றும் வி.கே. ராமசாமி நடித்திருந்தார். திரைக்கு பின்னால் பாடல்கள் நா. காமராசன், மு. மேத்தா, கங்கை அமரன், இசை இளையராஜா, கதை கௌரி. படத்தொகுப்பு, ஒளிப்பதிவு, இயக்கம் பாலு மகேந்திரா, தயாரிப்பு அப்துல் காதர். இந்த படம் மிதமான வெற்றியை பெற்றாலும் பாலு மகேந்திரா என்றால் கடுமையான களங்களையும் பாத்திரங்களையும் படைப்பவர் என்பதை மாற்றி நகைச்சுவை உணர்வு மிக்க படத்தையும் எடுக்க முடியும் என்பதை நிரூபித்த படமாக ரெட்டைவால் குருவி அமைந்திருந்தது. தான் நடிக்கும் அனைத்து படங்களிலும் மைக் கையில் பிடித்து கொண்டு மைக் மோகனாக பாட்டாக பாடி தள்ளி கொண்டிருந்த மைக் மோகன் தன் அடையாளத்தை முற்றிலும் மாற்றிக்கொண்டு நடித்த படம் ரெட்டைவால் குருவி. இந்த படத்தில் வி.கே. ராமசாமி நகைச்சுவை நடிப்பில் அசத்தியிருந்தார். அவர் அடிக்கடி சொல்லும் கோபி கண்ணா தப்பு என்ற சொற்றொடர் ரசிகர்களிடையே பிரபலம் அடைந்தது. கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் இன்ஜினியர் என்ற பதம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானது இந்த படத்தில்தான். தொலைக்காட்சியில் வேலை பார்க்கும் மோகன் சுதந்திர தினத்துக்காக சிறுவர்களை பேட்டி காணும் போது ஒரு சிறுவன் இந்த பதத்தை உபயோகிப்பான். கவிவேந்தர் மு. மேத்தா எழுதிய ராஜராஜ சோழன் நான் இன்று வரையும் எல்லோரும் முணுமுணுத்துக் கொண்டிருக்கும் பாடல் அது. நான் வந்து பாடுகிறான் போன்ற அருமையான பாடல்கள் அமைந்தன. கலகலப்பான படமாக இருந்த ரெட்டைவால் குருவி வெற்றி பெற்றது. ரெட்டைவால் குருவியின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் வாருங்கள். 1980க்கு பின் தமிழ் சினிமாவில் இருதர மனம் பற்றிய, இரண்டு திருமணங்கள் பற்றிய சித்திரங்களும் அவற்றின் சிக்கல்களையும் வைத்து அதிகமான திரைப்படங்கள் வெளிவந்தன. முக்கியமாக பிரபல இயக்குநர்கள் பலர் இது போன்ற படங்களை எடுத்தார்கள். மணிவண்ணனின் கோபுரங்கள் சாய்வதில்லை, பாக்கியராஜின் சின்ன வீடு, கே. பாலச்சந்தரின் சிந்து பைரவி, பாலு மகேந்திராவின் ரெட்டைவால் குருவி, மறுபடியும் சதிலீலாவதி போன்ற படங்கள் இருதர மனங்களை பற்றி பேசியதாகும். ரெட்டைவால் குருவி படத்தில் கோபி என்ற பாத்திரத்தில் ஒரு மோகன் தொலைக்காட்சி நிறுவனத்தில் வி.கே. ராமசாமியின் கீழ் வேலை செய்கிறார். அவருடைய மனைவியாக துளசி பாத்திரத்தில் வரும் அர்ச்சனா வேலைக்கு போவதால் குழந்தை பிறப்பை தள்ளி போடுகிறார். இதனிடையே பாடகியான ராதிகாவை சந்திக்கும் மோகன் அவரை காதலித்து கல்யாணம் செய்து கொள்கிறார். அதே சமயத்தில் இரண்டு மனைவிகளிடம் இந்த உண்மையை மறைத்து ஏமாற்றுகிறார் மோகன். இறுதியில் உண்மை வெளியே வரும்போது கொஞ்சம் திக் என்றிருந்தாலும் எல்லாம் சுபமாகவே முடிகிறது. இரண்டு பொண்டாட்டி கதைகள் சொல்வதில் பாலு மகேந்திரா கில்லாடி என்பதை இந்த படத்திலும் நிரூபித்திருப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.